மண்டியிட மாட்டேன், கொள்கையோடு இருப்பேன். அந்த தலைவா, அதற்காக உன்னை நான் நிற்கிறேன். நான் உரிமையை அழைக்கிறேன். தம்பி வா, எதிர்காலத்தில் இயக்கத்தை நடத்து. இப்போது சொல்லுங்கள், கலைஞருக்கு, மாண்புமிகு முதலமைச்சருக்கு அவர் ரத்தத்திற்கு மட்டுமா வாரிசு? இல்லை, அவர்கள் கொண்டிருக்கிற லட்சியத்திற்கு வாரிசு. இத்தனையும் செய்திருக்கிறார் ஆட்சியில். இதற்காக கூட உங்களை நான் தலைவர் என்று சொல்ல எத்தனிக்க மாட்டேன். இவையெல்லாம் எல்லா அமைச்சர்களும் செய்யலாம். உங்களை எங்கே பார்க்கிறேன்? சனாதனத்திற்கு மண்டியிட மாட்டேன் என்று சொன்னீர்களே. உச்ச நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு, இந்தியாவில் 20க்கும் மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களில் வழக்கு. பயந்தாரா? என்ன செய்ய போகிறோம் என்று திகைத்தாரா? சிறை என்றால், சிலுவை என்றால் தூக்கி திரும்பதற்கு எத்தனை பேருக்கு முடியும்? எதிர்த்து நின்றார். மண்டியிட மாட்டேன், கொள்கையோடு இருப்பேன். அந்த தலைவா, அதற்காக உன்னை நான் நிற்கிறேன். பொய்ப்பெட்டி என்றும் பாசறை என்றும் ஆரம்பித்தீர்களே. முரசொலியில் பாசறை பக்கம் யாரு கொடுத்த ஐடியா தெரியலையே. பொய்ப்பெட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது, பெரியார் மீது, அண்ணா மீது, கலைஞர் மீது, முதலமைச்சர் மீது, தத்துவங்கள் மீது பொய் புகார்கள், அவதூறுகளை பேசிய நேரத்தில் அதற்கு பொய்ப்பெட்டி என்று பெயர் கொடுத்து நாடறிந்த பேச்சாளர்களை அழைத்து வந்து அவர்களுக்கெல்லாம் விளக்கம் சொன்னீர்களே. அந்த விந்தையை உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தது? பாசறை பக்கம், முரசொலியில் கடைசி பக்கம் உழைத்தவர்கள் யார்? அவர்கள் சொன்ன சிந்தனை என்ன? அந்த சிந்தனையை எப்படி வரையறுத்தார்கள்? அவர்கள் போட்ட தடத்தில் நாம் எப்படி நடந்து போவது? இதற்கு ஒரு பக்கம் யார் கொடுத்தார்கள்? அறிவின் மீது தாகம், லட்சியத்தின் மோகம். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு லைப்ரரி, புத்தகத்தை படியுங்கள். முத்தமிழ் அறிஞர் பதிப்பகம். கார்ல் மார்க்ஸை பார்க்கிறேன், சிறு புத்தகமாக வருகிறது. பெரியாரை பார்க்கிறேன், அண்ணாவை பார்க்கிறேன், டாக்ஸியை பார்க்கிறேன். மார்க்சியம் பேசுகிறது. யார் அம்பேத்கர், யார் சாதி ஒழிப்பு, இத்தனைக்கும் சிறு நூல்கள். முத்தமிழ் அறிஞர் பதிப்பகம். அதை யார் உங்களுக்கு சொன்னது? அது மட்டும்தானா? முடிக்கிறேன். கருத்தரங்கம், புத்தக கண்காட்சி. ஆண்டவனுக்கு திருவிழா இந்த மண்ணில் நடக்கிறது. ஆனால் அறிவுக்கு திருவிழாவை நடத்திய ஒரே அரசியல் தலைவன் நீ மட்டும்தான். ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். பாப்லோ நெருடோ என்ற ஒரு கவிஞன் இலக்கியத்திற்கு நோபல் பரிசு பெற்றான். சிவப்பு சந்தனையில் தன்னை ஊர்கரித்துக் கொண்டான். கம்யூனிஸ்ட்காரன். பல நாடுகளுக்கு ரகசியமாக ஓடினான், துரத்தப்பட்டான். அவன் மறைவதற்கு முன்னால் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டார்கள். அவன் சொன்னான், தத்துவ ஆறு தலைமுறையை தாண்டி பயணிக்கிற போது, ஒரு தத்துவ ஆறு, ஒரு இயக்கத்தின் தத்துவ ஆறு தலைமுறையை தாண்டி பயணிக்கிற போது, தலைமுறை மாற்றம் வருகிற போது, கரையை கெட்டிப்படுத்தி காவல் காக்கிற காவலன் எவனோ அந்த காவலன் தான் அந்த இயக்கத்திற்கு தலைவன் என்று சொன்னான். தத்துவ ஆறு ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த தத்துவ ஆற்றை கரையை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். பாப்புலோ நெருடோ சொன்னான், அந்த காவலன் தான் தலைவன் என்று. நான் உரிமையை அழைக்கிறேன். தம்பி வா, எதிர்காலத்தில் இயக்கத்தை நடத்து. வாழ்க, வெல்க. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.